ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம புதுசாக வாங்கி இந்த MT15க்கு PPF பண்ண போகிறோம். ஸோ PPF மீன்ஸ் நம்ம மேலே டேங்க்கு அண்ட் அதர் பிளேசஸ்லாம் ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு லேமினேஷன் மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் PPFன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி பண்ண போகிறாங்க, எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு போட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க. முதல்ல அந்த லேமினேஷன் பேப்பர் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து அவங்க வந்து நம்ம வண்டியில் பேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கரிங் பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸாக இருக்கும். ஃபஸ்ட் லேயர்ஸை அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனை வந்து வண்டி மேலே அவங்க பேஸ்ட் பண்ணுவாங்க. அகெயின் அந்த பபுள்ஸ் அண்ட் ஆல் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு சம் மிஷின்ஸ் ஒன்று அவங்க பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த மிஷினை வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் அதை முடித்ததுக்கப்புறம் அதை ப்ராப்பராக அந்த சைட் ஃபுல்லாக எட்ஜஸ்லாம் கட் பண்ணி ஒரு நீட்டாக அலைன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற இன்னொரு லேயரே ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எக்ஸாக்டாக அந்த கிளாஸ் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டாத மாதிரியே அப்படியே ப்ராப்பராக வந்துடும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ நடக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த PPF எங்கெங்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேங்க் மட்டும் கேட்டிங்கன்னா டேங்க்கில் மட்டும் பண்ணி விடுவாங்க. ஸோ வண்டி ஃபுல்லாக வேணும்னா உங்களுக்கு டேங்க்கு ப்ளஸ் பின்னாடி அந்த சைடு பில்லியன்ஸ் இதில் இருக்குல்ல, ஸோ அந்த ஏரியா, அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து மீட்டரு, அப்புறம் ஃப்ரண்ட்டு அந்த மக்கார்டு அந்த ஏரியா, அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த டூம், ஸோ இந்த ஏரியாலெலாம் பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணுறதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ராட்ச் இல்லாமல் நம்ம டேங்க்ஸ் அண்ட் அதர் பிளேஸில் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய மெயின் ரீசனே இது தான் நம்ம PPF போகிறது. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராப்பரான மெட்டீரியல் PPF மெட்டீரியல் வாங்கி தராமல் இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் 1 இயர்க்குள்ளே வந்து ஒயிட் கலர் வந்து எல்லோ கலராக மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்குது. அது நீங்கள் ப்ராப்பராக பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஒட்டுற அந்த லேபர் வந்து ப்ராப்பராக பண்ணுறாங்கன்னு நீங்கள் செக் பண்ணணும். சப்போஸ் அவங்க நல்லா பண்ண தெரியாதவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் போன அடுத்த 1 or 2 டேஸில் வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டிக்கர்ஸில். ஸோ நீங்கள் எங்கே ஓட்டினாலும் சரி, அவங்க வந்து வாரண்ட்டி தராங்கன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. ஏன்னா வாரண்ட்டி இருந்தால் நீங்கள் ஈஸியாக கிளைம் பண்ணி மறுபடியும் நம்ம அந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கலாம். இப்போ நான் எங்கே ஓட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, புதுப்பேட்டையில் ஒரு ஷாப்பில் நான் ஆக்சுவலாக புதுப்பேட்டை வந்து நான் நிறைய ஒரு 4 to 5 ஷாப்ஸ் வந்து நான் செக் பண்ணேன் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்களும் அது மாதிரி செக் பண்ணி ஓட்டுங்க. ஏன்னா டேரெக்டாக யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரே ஷாப்பில் போயிட்டு நீங்கள் பண்ணாதீங்க. நான் அவங்க எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக அந்த யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணி ஷாப் வச்சுருக்கவங்களாம் அவங்க எப்போவுமே ஒரு எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவாங்க. கேட்டால் எங்களுக்கு பிராண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 4 to 5 ஷாப்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணி ப்ரைஸ் வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவங்கக்கிட்ட பார்கேஜ் பண்ணி கம்மி பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக அவங்க கம்மி பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அதை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டு தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போங்க. அதான் என்னோடய சஜஷனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டிக்கரிங்ஸ் ஒட்டிட்டு கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா ஸ்க்ராச்சஸ் ஏதாவது டேங்க்கில் போட்டாலும் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக PPF பண்ணும்போது வண்டி கூடயே இருங்க. அப்புறம் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். அது கரெக்டாக பண்ணுறாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வண்டியை வந்து வாஷ் பண்ணுவாங்க ப்ராப்பராக, இந்த டஸ்ட் இல்லாத மாதிரி. வாஷ் பண்ணக்கப்புறம் வந்து ஒரு ஷாம்பு வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை வந்து அந்த ஸ்டிக்கரில் வந்து ஒரு 1 சைடு லேயர் எடுத்தோடனே அதில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒட்ட ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் சம்திங் அந்த ஸ்டிக்னஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பைக்கில் ஒட்டிக்கணும், அதுக்காக அப்படி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி டேங்க் வந்து எட்ஜஸில் வந்து இந்த மாதிரி பிளாக் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுவாங்க. ஸோ அந்த எட்ஜஸ் வந்து மிஸ் மேட்ச் தெரியாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஏன்னா கீழே இருக்கிற ஒரு டேங்குக்கும் மேலே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும்ல. ஸோ அந்த கட்டிங் எட்ஜஸ் வந்து தெரியாமல் இருக்கிறதாக இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கர் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க. எனக்கு நான் கூடயே இருந்தனால எனக்கு எல்லாமே பண்ணாங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டார்டிங் போனோன்னா ஒரு 2-3 கடையில் கேட்கும்போது 2500 சொன்னாங்க வண்டி ஃபுல்லாக பண்ணுறதுக்கு. நான் ஒரு 4-5 கடையில் கேட்டேன். மேக்ஸிமம் எனக்கு ஒரு சில கடையில் வந்து 2000 அந்த மாதிரி கூட சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை அவங்க பண்ணுறதை பார்க்கும்போது. ஸோ இங்கே வந்து நம்ம 2200க்கு பண்ணாங்க இவங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ அதனால் இங்கே நான் பண்ணேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.